ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாஃப்ட் அண்ட் பஃபியான மைதா சப்பாத்தி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. 2 நாள் ஆனாலும் இதோட சாஃப்ட் குறையவே குறையாது. முதல்ல மைதாவை நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. அரிச்சு எடுத்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் தேவையான ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் எதுக்கு சேர்க்குறோன்னா எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட் பண்ணி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதாவில் இந்த அரைச்ச ரைஸ் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்து மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போது டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஆயில் தடவி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. மாவு சாஃப்டாக இருக்கான்னு இந்த மாதிரி கையை வச்சு அமர்த்தி பார்த்துக்கோங்க. அப்படி இன்னும் டைட்டாக தான் இருந்துச்சுன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 30 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம மாவு ரெடியாகி வந்திருக்கும். இதுலேருந்து சின்ன பாலை உருட்டி கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்க்கும் போதே தெரியும் அதோட சாஃப்ட்னஸ்ஸு, ஏன்னா நம்ம ரைஸ் சேர்த்தனால. நல்லா வட்டமாக தேய்ச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு கையால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு மறுபடியும் மாவு டஸ்ட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம பண்ணுறதால எவ்வளோ நேரம் ஆனாலுமே சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் சப்பாத்தி ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமாவானாலும் சரி மைதா மாவானாலும் சரி, ரெண்டில் எதுவாக இருந்தாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி மடக்கி எடுத்து வச்சதுக்கப்புறமா சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் நல்லா சூடாகணும். சப்பாத்தியை போட்டு 2 பக்கமும் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா சுட்ட ஹாட் கேஸில் போட்டு வச்சா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மைதா சப்பாத்தி ரெடி. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மைதா சப்பாத்திக்கு செம காமங்க இந்த முட்டை சட்னி. அதோட ரெசிபி அடுத்த வீடியோவில் வருது. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.